எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்றைக்குள்ள வீடியோவில் லேஷஸை எந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு உள்ளதான் பார்க்க போகிறேன். யூஸ் பண்ணுற லேஷஸை உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இந்த க்ளூவை நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். ரிவ்யூ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னு என்னோடய சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். உங்களுக்கு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் தெரியும், அதை ஒருக்க ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் தெரியும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுனா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல் அப்படின்னு உள்ள ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்களா மட்டும்தான் டெய்லி நான் போடுற வீடியோஸை பார்க்க முடியும். மூச்சுடாமல் பேசணுன்னு கஷ்டமாக இருக்கு. ஓகே, எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஐலாஷஸ் வந்து நான் வாங்கினது இப்போது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணினோ அந்த நேரம் நான் வாங்கினது. இதோட ப்ரைஸ் 175 ரூபா. இந்த லேஷஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கொஞ்சம் லாங்காக நல்லா இருக்கும். ஆனால் வந்து நேச்சுரலான ஃபினிஷிங்காக லுக்கை வந்து கொடுக்குறதுக்குள்ள லேஷஸ் நான் ஹேண்டில் எடுத்து காட்டுறேன். நான் இதே பாக்ஸ்லேயே நான் அப்படியே வச்சு இதை பத்திரமா வச்சுருக்கிறேன். இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? லேஷஸை பாருங்கள், ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேவா? இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஐயில் வைக்கிற நேரம், நம்ம ஃபேக்கான லேஷஸ் வைக்கிற நேரம் கொஞ்சம் ஹெவியாக தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை, நேச்சுரலான ஒரு ஃபினிஷிங்கை வந்து கொடுக்கும். ஓகேவா? ஒர்த்தான ப்ராடக்ட் பாருங்கள். இவ்வளவு நாட்களெல்லாம் கழிஞ்சதுக்கப்புறம் அது அப்படியே குவாலிட்டியாக நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு முறை யூஸ் பண்ணிக்கிட்டு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஓகேவா? க்ளீன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் பத்திரமா வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக நிறைய நாள் அப்படியே இருக்கும் லேஷஸ்ஸு. நீங்கள் லேஷஸில் இருக்கிற க்ளூ, அந்த ஐலைனர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆயில் சேர்க்கப்படாத கிளென்சர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆயில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிற கிளென்சர் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போயிடும். அதனால் ஆயில் சேர்க்கப்படாத கிளென்சர் வாட்டர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லேஷஸை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்குள்ள க்ளூ இது. இந்த ஐ க்ளூ மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? வேறு வந்து ஐ க்ளூ எல்லாம் நான் யூஸ் பண்ணினதில்லை. அதனால எனக்கு வேறு க்ளூஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனால் இந்த க்ளூவை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஓகேவா? நார்மலாக நான் மேக்கப் லுக்கில் எல்லாம் யூஸ் பண்ணுற லேஷஸ் வந்து ஒரு சில நாட்கள் இது யூஸ் பண்ணுவேன். வேறு உள்ள நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்லேருந்து வாங்கின திக்கான லேஷஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அது வைக்கிற நேரம் கண்ணுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அழகாக நல்லா தெரியும். அதுக்கு லிங்க் வந்து கிடையாது, ஏன்னா லோக்கல் ஷாப்பில் உள்ளது. இதுக்கு வந்து லிங்க் நான் கொடுக்க முடியும், அதனால தான் இந்த லேஷஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, நம்ம வந்து லேஷஸை எந்த மாதிரி அப்ளை பண்ணுறது, அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ட்விஸ்ட்டு. ஓகேவா? எனக்கெல்லாம் ஃபஸ்ட் டைமாக நான் லேஷஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸாக இருந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைமாக நான் மேக்கப் வீடியோ எடுத்த நேரம் லேஷஸ் எனக்கு ஒட்டுறதுக்கே தெரியாது. ஓகேவா? இந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே அழுத்தி விட்ட உடனே இந்த பக்கம் எலும்பி வந்துடும், அப்புறமா இங்கே எலும்பி வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வந்து ஓட்டுவேன். ஆனால் இப்போது எனக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு, ஏன்னா அந்த ப்ராக்டிஸ். ஓகேவா? எப்படி ஓட்டணும், எந்த ட்ரிக்கை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு லேஷஸ் வாங்குறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஹேர் லென்த்து வந்து ஷார்ட்டாக இருக்கும், போக போக இது மாதிரி விரிஞ்சு லென்த்தாக வரும். ஓகேவா? இந்த பக்கம் பாருங்கள் ஷார்ட்டாக இருக்கும், இந்த பக்கம் லென்த்தாக இருக்கும். ஓகேவா? கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். நம்ம ரியலான ஐயில் உள்ள ஹேர் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல உள்ள ஹேரு சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும், போக போக லென்த்து ஜாஸ்தியாகும், இந்த எண்டில் வந்து கொஞ்சம் நல்ல லென்த்தாக இருக்கும். அதே சேமான விஷயந்தான் ஃபேக் லேஷஸ்லேயும் இருக்குது. இந்த இடத்துல ஷார்ட்டாக இருக்குது, இந்த இடத்துல லென்த்தாக இருக்குது. 2 ஐ லேஷஸ்லேயும் அது மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடில் உள்ள லேஷஸ் லெஃப்ட் சைடுக்கு, ஒரு பக்கத்தில் உள்ளது ரைட் சைடுக்குமா கொடுத்துருப்பாங்க. சைடு மாற்றி நீங்கள் ஸ்டிக் பண்ணிடக்கூடாது. பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும், ஷார்ட்டாக உள்ள இடம் இன்னர் கார்னரில் உள்ள இடத்துல வரணும், பெருசாக வர இடம் அவுட்டர் கார்னரில் வரணும். அந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும். இப்போது நான் வந்து கையில் எடுத்து வச்சுருக்கிறது இதில் வந்து ஷார்ட்டாக இருக்குது, இந்த பக்கம் வந்து லென்த்தாக இருக்குது. இந்த ஃபேக் லேஷஸ் என்னோட லெஃப்ட் ஐக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு உள்ளது. ஓகேவா? இது மாதிரி நீங்கள் லேஷஸை கண்டுபிடிக்கலாம், எந்த பக்கம் வந்து ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு.
அது மட்டும் இல்லை, இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குகிற நேரமே இதில் வந்து லைட்டாக க்ளூ இருக்கும். ஓகேவா? அவங்க ஃபஸ்ட்டு வந்து சும்மா உள்ள ஸ்டிக்கியான க்ளூ தான், அதில் இருக்கிற க்ளூ மட்டுமே போதும் அப்படின்னு ஸ்டிக் பண்ணிக்கிட்டு போகாதீங்க, ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க, இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட் சைடில் உள்ள லேஷஸ் நான் எடுக்கிறேன். ஏன்னா நெயில் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைடில் உள்ளது எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வைக்கிற நேரம் எப்படி வைக்கணும் அப்படின்னா, இன்னர் கார்னரில் வருது பார்த்தீங்களா, அந்த லேஷஸை எந்த இடத்துல உங்களுக்கு வேணும், இன்னர் கார்னர் சொல்கிறது உள் பக்கத்தில் வைக்கக்கூடாது. உங்களோட ரியலான லேஷஸில் உள்ள ஹேர் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறத இது மாதிரி இப்படி வைக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதில் க்ளூ இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் அதை இது மாதிரி, இப்போ நான் வந்து நிறைய முறை யூஸ் பண்ணதுனால அதில் க்ளூ அவ்வளோவா இல்லை, அதனால் லைட்டாக உங்களுக்குன்னு நான் வந்து செஞ்சு காட்டுறேன். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வச்சு பார்க்குற நேரம் இந்த எண்டில் கரெக்டாக உங்களோட லேஷஸில் உள்ள ஹேர் முடிகிற இடம் வரைக்கும் தான் இந்த ஃபேக் லேஷஸ் இருக்கணும். அதை தாண்டி இங்கே போகக்கூடாது. ஓகேவா? அதை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா இதை கரெக்டாக இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து இந்த இடத்துல கட் பண்ணிடணும். ஓகேவா? கட் பண்ணுறது ஃப்ரண்டில் உள்ள லேஷஸில் உள்ள ஹேரை எந்த காரணம் கொண்டும் கட் பண்ணவே கூடாது. எண்டில் உள்ள ஹேரை மட்டும்தான் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும். இந்த லேஷஸ் வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. இனி நம்ம எப்படி இதை ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டிக் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக க்ளூ வேணும். இந்த க்ளூவை வந்து எப்படி ஸ்டிக் பண்ணணும் அப்படின்னா, லேஷஸை நீங்கள் இது மாதிரி கையில் பிடிச்சிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த க்ளூவை இதில் வந்து டிப்பு வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைரெக்டாக அப்ளை பண்ணினா அதிகமான ப்ராடக்ட் வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு காட்டன் பட்ஸில் வந்து கொஞ்சம் இந்த க்ளூவை எடுத்துக்கிட்டு காட்டன் பட்ஸில் வச்சு இப்படி தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுவோமோ இந்த இடத்துல. ஓகேவா? அந்த லைனாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணிக்கணும், லேஷஸில் உள்ள ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி பொறுமையாக கொடுங்க. ஓகேவா? க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போது நீங்கள் உடனே ஒட்டவே கூடாது. ஓகேவா? இது வந்து ரொம்ப ட்ரை ஆகவும் கூடாது, பாதி அளவு ட்ரை ஆகணும். ஓகேவா? ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 35 இல்லை 40 செகண்ட்ஸாவது நீங்கள் அப்படியே விட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஸ்டிக் ஆகும். இல்லைன்னா க்ளூ அப்படியே இருக்கிற நேரம் நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஐயில் ஒட்டிக்கவே செய்யாது, இலகி வந்துடும். ஓகேவா? ரிமூவ் ஆகி வந்துடும். அதனால் கண்டிப்பாக இதை ஒரு 30 செகண்டுக்கு அப்படியே வைங்க. ஓகே, இப்போ வந்து 30 செகண்ட் ஆகிருச்சு. கம்ப்ளீட்டாக க்ளூ ட்ரை ஆகலை, ஒரு 3/4% அளவு ட்ரையாக இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஐ லேஷஸோட எண்டு பகுதி 2 இடத்துலையும் பிடிச்சிட்டு இது மாதிரி இப்படி பண்ணணும். ஓகேவா? லைட்டாக, அதாவது நம்மளோட ஐயோட ஷேப்பு கேர்வாக இருக்கும், அதே ஷேப்புக்கு இது வந்து கேர்வாக அப்படி வரணும். அப்போ தான் அது கரெக்டாக வந்து ஸ்டிக் ஆகும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இதோட ஷேப்பு இப்படி கேர்வாக ஆகிருச்சு. இழுக்காதீங்க, இப்படி நேராக பிடிச்சி இழுக்காதீங்க, கேர்வாக இப்படி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இதை வந்து கையினால் பிடிச்சி அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நெயில் இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, அதனால் லேஷஸ் அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டூல் இருக்குது. இல்லைன்னா இது மாதிரி ட்வீசர் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளக்கர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஐப்ரோவில் உள்ள ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ப்ராடக்ட் தான் இது. இதை நீங்கள் இதோட எண்டு பக்கத்தில் இப்படி பிடிச்சி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதோட இப்படி எண்டில் இப்படி பிடிச்சி ஐயில் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து எண்டில் அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அதை விட ஈஸியான மெத்தடு, நடுப்பகுதியில் எந்த காரணம் கொண்டோ இந்த ட்வீசர் வந்து இந்த க்ளூவில் ஸ்டிக் ஆகக்கூடாது, க்ளூ வரைக்கும் போகக்கூடாது. பாருங்கள், இந்த ஹேரில் பாதி அளவு இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கணும். ஓகேவா? பாருங்கள், இது மாதிரி பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு ஐயில் அப்ளை பண்ணுற நேரம் ஐயை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க, பாதி அளவு லைட்டாக திறந்து வச்சுக்கிட்டு, பாதி அளவுனா இந்த அளவு திறக்கக்கூடாது, இப்படி ஒரு 3/4% அளவு க்ளோஸில் இருக்கணும். அப்புறமா இதை நடுப்பகுதியில், ஏன்னா வந்து நம்ம இதை ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்குறோம், நமக்கு வந்து லென்த்து தெரியும். ஓகேவா? அதனால் நடுப்பகுதியில் கரெக்டாக இதை இது மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு
நெக்ஸ்ட்டு இந்த எண்டு பகுதியை கரெக்டாக அந்த எண்டில் வச்சு இப்படி அழுத்தி விட்டுக்குங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட்லேயும் இந்த முன் பக்கத்துலேயும் இது மாதிரி அழுத்தி விட்டுங்க. ஒட்டியாச்சா? 2 ஐலையும் நான் வந்து லேஷஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இது வந்து இப்போ ஸ்டிக் ஆகிடுச்சு. இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட இந்த 2 ஃபிங்கர் வச்சு உங்களோட ரியலான லேஷஸையும் இந்த ஃபேக் லேஷஸையும் இது மாதிரி அழுத்தி விடணும். ஓகேவா? ரெண்டுமே வந்து சேர்ந்து வர்றதுக்கு ஏற்றபடி இது மாதிரி அழுத்தி விடுங்க. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லேஷஸ் இது வச்சிருக்கிறது உங்களுக்கு அது ஒரு லைனாக சின்னதாக எப்படின்னு தெரியும். ஓகேவா? அது வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ஐலைனர், பிளாக் கலர் ஐலைனரை கரெக்டாக உங்களோட ஐலிட்டில் ட்ரா பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஐலைனர் ட்ராப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப நீங்கள் எந்த இடத்துலலாம் ஏதாவது ஒயிட்டாக தெரிஞ்சாலோ இல்லை வந்து இந்த லேஷஸ் கரெக்டாக அப்படி ஃபேக்காக தெரியுது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐலைனர் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து சும்மா உங்களுக்கு வந்து தெரிகிறதுக்காக ஒரு லைனர் யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் ட்ரா பண்ணுற நேரம் கரெக்டாக அந்த லேஷஸில் வர்ற இடத்துல கரெக்டாக உங்களுக்கு வரணும். ஓகேவா? இது மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் விங்கும் ட்ரா பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். பாருங்கள், லைனர் ட்ரா பண்ணினதுக்கப்புறமா இது வந்து ஃபேக் லேஷஸ் மாதிரியே தெரியாது. இந்த லேஷஸை பொறுத்த வரைக்கும் ரியலான ஹேர் மாதிரியே இருக்கும். ஓகேவா? ரியலான லேஷஸ் மாதிரி கொஞ்சம் லென்த்தாக அழகாக இருக்கும். ஓகேவா? பாருங்கள், எதுவுமே வந்து ஃபேக்காக வந்து தெரியலை. ஓகே, இப்போ வந்து நம்ம லேஷஸ் வச்சுக்கிட்டோம், லைனரும் அப்ளை பண்ணிக்கிட்டோம். இப்போ நமக்கு அது ரியலாக நல்ல சூப்பராக அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக மஸ்காரா அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஏன்னா மஸ்காரா அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த ரியலான லேஷஸில் உள்ள ஹேர் தனியாக அது செப்பரேட்டாக அப்படி நிற்கும், ஃபேக் லேஷஸ் தனியாக அப்படி நிற்கும். இந்த மஸ்காரா அப்ளை பண்ணுறதால என்ன ஆகும்னா அந்த ஃபேக்கான லேஷஸுக்கு கூட இந்த நம்மளோட ரியலான லேஷஸும் அப்படியே போய் சேர்ந்துக்கும். அப்போ நம்ம பார்க்குற நேரம் ரியலான லேஷஸ் மாதிரி தெரியும், ஃபேக்காக நமக்கு தெரியாது. ஓகேவா? மஸ்காரா கண்டிப்பாக அப்ளை பண்ணணும், மஸ்ட்டு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளாக ஓனாக செய்கிற நேரம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தேவை. திரும்ப 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 நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களால் கரெக்டாக வந்து லேஷஸை வந்து ஸ்டிக் பண்ண முடியும். நான் வந்து ஜஸ்ட்டு கைட் பண்ணியிருக்கிறேன், இது மாதிரிலாம் செஞ்சு லேஷஸை வந்து ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.